திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. கரணி ஒளி திருமுகத்தில் திரு நீட்டு முதலம் கண்டாரை விதப்படுத்த கணிந்த மாயழகம் பெருமை திறதுறவோடு பொறையிலத்தில் பொறுத்தே பிஞ்ச கணார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் அறிவினர்களாகலாது ஞானமே வடிவாம்பலர் துறசி சிவஞானமாம் இவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் ஜனதளத்தில் சிரத்தில் போதிலும் நாவினில் என்று முன் நிறுத்தேவரைப்பாம் திருத்தம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவாம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருள் திருவள்ளுவர் வந்து ஆதின குருமுகரால் நமக்காமத்துடைய பொன்னார் திருமண மனமுறை மிகராலை சேத்துவார் சாமியுடைய திருப்படியை போற்றி அவர்கள் அருள் செய்து திருத்தொண்ட புராணம் என்கின்ற பெரிய புராணம். நரசிங்க முனையர் அரையர் நாயனாருடைய புராணத்தை நாமும் பார்க்க இருக்கின்றோம். கோடாத நெறிபிளங்கும் குடிமரவின் அரசளித்து மாடாக மணிகண்டர் திருநீரே மனம் கொள்வார் தேடாத பெருவள்ளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளும் காவல நாடு நரசிங்க முனையரையர் செங்கோல் செலுத்த கூட மாடாக செல்லாகன் மாடான செல்வனா தேடி மாடுனாலும் ஒரு செல்வம் இருக்கு. இது அங்க மாடாக செல்வமாக செங்கோல் செலுத்தக்கூடிய நீதி நெறியிலிருந்தும் தவறாத நெறியில விளங்கக்கூடிய குறுநில மன்னர் அந்த மரபிலே வந்து அந்த நாட்டை ஆண்டு பெரும் செல்வமாக கழுத்திலே கருமையுடைய பரமேஸ்வரனுடைய திருநீற்றினை மனத்திலே அவர் கொள்பவர். எப்பொருளையும் தேடி பெற வேண்டாது இயல்பாகவே அனைத்து பெரு வளங்களும் இருக்கக்கூடிய சிறந்த திருமுனைப்பாடி என்கின்ற நாட்டை ஆளக்கூடிய மன்னர் நரசிங்க முனையரையர் ஆவார். எந்த ஒரு பொருளுக்கும் பிற நாட்டை நாட வேண்டாத செல்வம் இருக்குல்ல, அதுதான் நிஜமான வளர்ந்த நாடு. எந்த பொருளும் இறக்குமதி பண்ணாண்ட எல்லா வளமும் இருக்கு, அப்பதான் அது நல்லா இருக்கு. ஆனா இந்த நாடு அது மாதிரி வளர்ந்த நாடு, வளர்ந்தது நாடு, நாடா வளர்ந்தது நாடு என்று கருத்து. ஆனா இந்த நாயனார் இளமை காலத்துல வரலாறு நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டு கேட்போம். இம்முனையர் பெருந்தகையார் இருந்து அரசு புரண்டு போய் தரும் செம்முனைகள் பல கடந்து தீங்கு நெறி பாங்கு அகல மும்முனை நீள் இலை சூழ முதற்படையார் தொண்டு புரி அம்முனைவர் அடியவே அடைய என்ன பாதி அடி அடையவே அம்முனைவர் அடையவே அரும்பெரும் பேரு என்று அடைவார். இந்த முனையர் என்கின்ற மரபு, இந்த மரபுல தான் இவர் வந்தவர். அதனால பெருந்தகையார் நரசிங்க முனையரையர் என்ன பண்ணாரு, தம் நகரத்தில் இருந்து கொண்டு அரசளித்து பகைவர்களை போர் முனையில வென்று தீமையா இருக்கக்கூடிய நெறிகளெல்லாம் அழிச்சு நல்ல நெறிகளை மட்டுமே பரப்பி கொண்டு 3 தலைகளை உடைய நீண்ட இலை வடிவாக இருக்கக்கூடிய 3 தலை இருக்கும். அதுல இலை வடிவாக இருக்கக்கூடிய சூலம், அந்த முதன்மை பெற்ற படையாகிய அந்த பரமேஸ்வரனுடைய தொண்டை, பரமேஸ்வரன் வச்சு கூட அந்த படையினர் அவ்வளவு இந்த படை அவருடைய திருத்தொண்டை செய்கின்ற முதல்வர்களாகவும் அடியவர்களினுடைய திருவடிகள் அடைவது. அந்த தொண்டை எவர்கள் செய்கிறார்களோ அவர்களே அவர்களுடைய திருவடிகளே இவருக்கு சிறப்பு. அந்த மாதிரி ஒரு பெரும் பேறு பெற்று கருதுவோராய் இருக்கக்கூடிய மன்னர் இவர். சினவிடையாறு கோயில் தோறும் திருச்செல்வம் பெருக்கு நெறி அனவிடையார் உயிர் துறக்க வறுமெனினும் அவை காத்து மனவிடையார் மைத்தொடையல் அணிமார் வழி தொண்டு கனவிடையாகிலும் வழுவா கடனாற்றி செல்கின்றார். சினமுக்கு இருக்கக்கூடிய ரிஷபா ரூடர் சினம் இருக்க எருது ஆணேர்
அந்த ஆணேற்றை உடைய பரமேஸ்வரனுடைய கோயில்கள் தோறும் பொருள் வருவாய் பிறக்க செய்யக்கூடிய வருவாய் பெருக்கக்கூடிய அந்த நெறியில அரிய உயிரை விட வந்தாலும் கூட இவர் அந்த நெறிகளை தவறாது காவல் செய்து பாசிமணி வடங்களிடையே ஆமை ஓட்டையும் சேர்ந்து அணிந்திருக்கக்கூடிய மார்பையுடைய பரமேஸ்வரனுடைய வழித்தொண்டை கனவிலும் தவறாது கடமை மேற்கொள்ளு செய்து கொண்டு வருவர் யாரு இந்த நரசிம்மனையரையர். ஆரணிந்த சடைமுடியாருக்கு ஆதிரை நாள்தோறும் என்றும் வேறு நிறை வழிபாடு விளங்கிய பூசனை மேவி நீரணியும் தொண்டர் அணைந்தாருக்கு எல்லாம் நிகழ்வதும் பொன்னூறு குறையாமல் அளித்து இன்னமுதம் நுகர்விப்பாரு. என்ன அரசர், அதனால என்ன பண்ணாரு, வரவங்களுக்கெல்லாம் அதாவது அடியாரலாக விட்ட மகேஸ்வரத்தில் கலந்து விட்டாங்களாம். ஆதிரை தோறும் திருவாதிரை நாள்தோறும் சிறப்பாகவும் நிறைவாகவும் ஒரு வழிபாடு செய்து கொண்டு வருவார். கங்கை வேர் ஆற்றை தாங்கிய முடியினாருக்கு அந்த இறைவருக்கு திருவாதிரை நாள்தோறும் வழிபாட்டை செய்து திருநீர் அணிந்த தொண்டர்களை எல்லாம் அங்கே அழைத்து வந்து அன்று சேர்ந்தவர்களுக்கெல்லாம் குறையாமல் 100 பசும் பொன்னையும் கையில் கொடுத்து 100 பொற்காசுகளை கையில் கொடுத்து அவங்க வேண்டிய மகேஸ்வரன் பண்ணி நடத்தி வரக்கூடிய ஒரு தன்மையுடையவராக இருந்தாரு அப்படிங்கிறார். இன்னமுதம் நுகர்விப்பார்னால சாப்பாடும் செஞ்சு அவங்களாம் அங்கெல்லாம் ஆன செயல் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை நெறி தொண்டருக்கு விளங்கிய பொன்னிடம் பொழுதில் மான நிலை அழித்தன்மை வருங்காமற் குறி கலந்த ஊனநிலைமேனியராய் ஒருவர் நீரணிந்து அணைந்தார். அந்த நிலை, அந்த நல்ல செயலை மேற்கொண்டு வருபவராக இருக்கக்கூடிய ஒரு நாள் முறையாக ஆற்றி வருவடைய அந்த நாயனர் திருவாதிரை நாளில மேன்மை பொருந்திய சைவ நெறியில சிறந்து ஒழுகக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் அந்த பொன்னை கொடுக்கும் போது மானநிலை அழியும் தன்மையுடைய ஒருவர் வருகிறார். மானநிலை அழியும் தன்மையுடைய, அது மட்டும் இல்லாம காம குறிகள் தெரியும் குற்றம் பொருந்திய உடலை உடையவராக ஒருவர். ஆனா திருநீரை மட்டும் அணிஞ்சிட்டு அங்கே வந்து சேர்க்கிறார். மானநிலை அழித்தன்மை பெறும் காமக்குறின்னு பெருமை குன்றுவதற்கு ஏதுவாகிய சிற்றின்பத்தால் உடலில் காணக்கூடிய அடையாளங்கள் அவைகளெல்லாம். அவை பல்லு பட்ட அடையாளம், நகங்கள் பட்ட அடையாளங்கள், இது எல்லாமே பகற்குரிய அப்படின்னு சொல்லுவது. இது காமசாஸ்திரத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். உடல் நோய் முதலியவும் அந்த மாதிரி குறிக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கு. அதனால ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். மற்றவர் தம் வடிவிருந்தபடி கண்டு மருங்குள்ளார் உற்று அகழ்ச்சியராகி ஒதுங்குவார் தமை கண்டு புத்தவனார் எதிர் சென்று கைகுவித்து கொடுபோந்த வெற்றியினார் தமை மிகவும் கொண்டு ஆடி கொண்டாடி பேடுவார். அப்படி அவரு உடல்நிலையை பார்த்த உடனே அருகில் இருந்தவங்கெல்லாம் அப்படி ஒரு இகழ்ச்சி குறிப்போடு அவர்களால் அப்படி ஆசூசைப்பட்டு அங்கிருந்து ஒதுங்கினாங்க. அவரை அணுகாது பக்கத்துல சாப்பிட்டாலும் அவங்க எல்லாம் இலையை தூக்கி அவங்க தள்ளி போயிருந்தாங்க. அவர் உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து அப்படி அருவருத்து ஒதுக்கத்தக்க இத அந்த மன்னர் பார்க்கிறாரு. அதை கண்டு அரசர் அவர் எதிரே போய் கைகுபித்து வணங்கி என்ன பண்ணார், அழைத்து வந்து அந்த தன்மையுடைய அவரை மிகவும் பாராட்டி போற்றினார். வெற்றியினார் அவை கண்டு மிகவும் கொண்டாடி பேணுவார். சீலமிடரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை, அதுதான் கொள்வாரேனும் குணமல நன்மைகள் இல்லாரேனும் இயம்பவாரடியன் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமசிவாயம். அவர் கொள்ளாரினும்
ஆவுரித்து தின்று புலையரேனும் கங்கைவார் சிறையற்கு அன்பராகில் அவர்கண்டில் நாமனக்கும் கடவுள் என்று என்பர் திருநாவுக்கரசர். அந்த தன்மையெல்லாம் மாறுபடும். அதாவது திருவருள் சிவவேடம் வரும் பொழுது அதெல்லாம் தாண்டி அனுபவித்து கொண்டது அதெல்லாம் பரமேஸ்வரன் உள்ளதுதான். இவரை மேல அனுபவிக்கணும் இல்லை. ஆனா நீங்க சீலமலரே எனினும் அந்த 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 சார்ந்து இருக்கிறதுனால இந்த பாட்டை நான் சொன்னேன். சீலமே இல்லை எனினும் திருநீறு சேர்ந்தாரே ஞானம் நிகழ்ந்து அருநரகம் நன்னாமல் எழுந்துவிடு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு திருநீற்றை உண்மையான திருநீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் எல்லாம் ரைட்டு தான். முறையாக பண்ணிய திருநீர்னு ஒன்று இருக்கு. சும்மா சாம்பல் கிடைச்சுன்னா சாம்பல் எழுதி போச்சுன்னா அதுவும் திருநீர் தான். அதுக்கும் வேல்யூ இருக்கு. ஆனா அதுக்கு தந்தாலாம். இருந்தாலும் முறையா பண்ணக்கூடிய திருநீர் மட்டும்தான் இந்த மந்திரமாவது நீர் அப்படிங்கிறது. ஞானம் நிகழ்தரு நரகம் நன்னாமல் எண்ணுவாரு. ஏன்னா இது சார்ந்து நிறைய புராணங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க விபூதி பூசி போன, அதாவது ஒரு போனம் எரிஞ்சு அந்த அந்த சாம்பல் பட்டு பேய்கள் எல்லாம் மோட்சம் அடைஞ்சுட்டா பிரம்மோத்தர காண்டத்துல வரும். விபூதி சர்க்கத்துல வர முடியும் சாமி வருது. அப்ப என்ன, அப்ப அதுவே விபூதியா உடனே நம்ம சிவகாட்டில் போய் அடைஞ்சிடும். உனக்கு அந்த பக்குவம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சுடுகாட்டு விபூதினா சுடுகாட்டு சுத்த பூமி தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இங்க அவர்கள் நரகம் கிடையாதுங்கிறதுக்கு இந்த புராண சான்றுகள் எக்கச்சக்கமா இருக்கு. கதை எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது நான் படிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 1000 கதைக்கு மேல இருக்கும். அப்படிலாம் நம்ம இன்னும் புராணம் முழுக்க படிச்சு எவ்வளவு இருக்கும். அதனால விபூதியினுடைய தன்மை. அப்போ ஞானம் நிகழ்தரு நரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் தமக்களித்த படி இரட்டி பொன்கொடுத்து மேலவரை தொழுது இனிய ஒளி விளம்பி விடை கொடுத்தாரு. உலகியல் நிலையில வச்சு காணத்தக்க சிறந்த ஒழுக்கம் இருக்கு. அவர்கள் இல்லாதவராய் இருந்தாலும் கூட உலகியல் நிலையில அவருக்கு எந்த ஒழுக்கமும் இல்லை. எல்லாம் வெளிவேஷம் இல்லை. அதான் தெரியுது, வெளிவேஷமே போடல. அவங்க இயற்கையாவே இருக்காங்க. நான் இல்லாதப்ப நானும் அப்படியே இருந்தாலும் அவர்கள் திருநீர் அணிந்த அடியவரை உலகத்திலே இகழ்ந்து அதனால் கொடிய நகரத்தை அடைவார்கள். அடையாமல் இருக்க அவர்கள் உய்ய வேண்டும் என்று. அப்ப மன்னனுக்கு 2 வகை. ஒண்ணு, அந்த அடியார்கள்லாம் வந்தாங்க, அந்த அந்த வந்தவங்க எல்லாருமே இவங்களை என்ன பண்ணாங்க, இகழ்ந்து காணப்பட்டார்கள். இகழ்ந்து போனப்பட்டாங்க. அது நல்லா தெரியும். அப்ப அதனால என்ன கிடைக்கும், நரகம் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த அவங்கள தப்பு வைக்க வேண்டியும், வந்தவர்களுடைய நரகங்களுக்கு தப்பு வைக்க வேண்டியும், தான் அடியார் சிறந்து இருக்கனால அவரை அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணாரு, வேண்டிய உபச்சாரத்துல. அதனால அதைதான் கவனிக்கிறது. உலகத்தவர் இகழ்ந்து அதனால் கொடிய நகரத்தை அடையாம காக்க வேண்டுமே. ஏன்னா அவங்களும் நம்ம மக்கள் தானே. அதுக்காக என்ன பண்ணாரு, சிந்திப்பவராய் அங்கு வந்தவர்களுக்கு கொடுத்ததை விட அவருக்கு 2 மடங்கு 200 தந்து இன்சொல் கூறி முகநுரை பகர்ந்து விடை தந்து அடைந்தார். தொழுது மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். இவ்வகையே திருத்தொண்டின் அருமை நெறியன்னாலும் செவ்விய அன்பினாலாற்றி திருந்திய சிந்தையராகி பைவளர் வாழறவனிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து மெய்வகை வழி அன்பின் மேலாத நிலை பெற்றாரு. விடனாகம் அணிந்த அப்பெருமானுடைய மெய்த்தொண்டு விளைந்த நிலை இருக்கே, அது உடனாகும். நரசிங்க முனையர் பிரான் கடலேற்றி தட நாக மதஞ்சொரிய தனஞ்சொரியும் கடல் சேரும் கடல் நாகை அறிவத்தர் கடல் நாகை கவிமுறைப்பார். இதுல அந்த தன்மையுடையவர் இந்த நாயனாரு. நமக்கு எல்லாத்துக்கும் சுந்தரமசாமியுடைய வரலாறுல இவர் வருவார்.
பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுந்தரமசாமி வளர்த்ததே இவர்தான் இல்லையா? இளமை காலத்துல அந்த நாயனார் எங்க திருமுனைப்பாடி நாட்டுல, திருமுனைப்பாடி அரசர் யார்? ஆக்சுவலி நம்ம சாமி தான் சொல்லுவோம், சுந்தரமசாமி சொல்லுவோம். ஆனா இவர் தான் அரசர். ஏன் அவரை சொன்னோங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அவர் நரசிங்கம் இதுல அப்படி நாவல் ஊர், எங்க ஊர்ல தேர்ல போய்கிட்டு இருக்காரு. யாரு? மன்னர். அந்த நேரத்துல ஒரு குழந்தை அவனை உண்டே அப்படியே அழுதுட்டே வந்துட்டு வீதியில பார்த்தாரு. குழந்தை லட்சணம். அதனால அந்த சிவாச்சாரியத்துல போய், சுவாமி குழந்தை நான் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு ஒரு நேரம் உங்களுக்கு அது வளர்த்து இந்த பூணூல் நயன காலம் வர வரைக்கும் வளவழைச்சி அதுக்கு வேத பாடல்களுக்கு வேதம்லாம் கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த உரிய பருவம் வரக்கூடிய காலத்துல, கல்யாண பருவம் வர காலத்துல தான் அந்த சுவாமி அங்கேயே வராது, வீட்டுக்கே வராது. அது வரைக்கும் அந்த மன்னருடைய பராமரிப்புல தான் சுப்பிரமணியம் இருந்தாங்க. அதனால அந்த நாயனார் சுந்தர சுவாமிகளுடைய இளமை காலத்துல மகிமை கொண்டு வளர்ந்து பெரும் பேறு பெற்றவர் யாரு? நரசிங்கமுனையாரு. எனினும் இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இவரை பெற்ற பாடல்கள் இதுல இல்ல, பெற்றில்லது. அதனாலதான் ஆசிரியர் சேக்கலார் பெருமானும் இந்த குறிப்பினை இந்த வரலாற்றுல ஏவுபடுத்தலர் போலும். ஏன்னா அங்கேயும் சொல்லல, எங்க திருத்தொண்ட தொகையில சுந்தரமஞ்சம் வளர்த்தவர் அப்படின்னு சொல்லல. அதனால சேக்கலார் சாமி இங்க சொல்லல, அவ்வளவுதான ஒழிய. ஆனா இவர் தன்மை அங்க வந்துருச்சு, இங்க கருத்தாட்கொண்ட புராணத்திலே வந்துருச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க கருத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரரை மகன்மை கொண்டவர்னே இவரே ஆவார். மகன்மை கொண்டவரே, மகன்மைனா தத்தெடுத்த குழந்தைனே இருக்கு. அது அங்க வெளிப்படுது. அதனால இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்குள்ள குறிப்பிடும். சரியா? அதனால இங்க சுந்தரம் சாமியில மகமை கொண்டவர் இவர் என்பதும் தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு. அப்பேற்பட்டவர் என்னாச்சு? கொண்டாடி பேணுவர், பேணி முடிச்சாச்சு. ஒரு அற்புதமான சிவனடியா இருக்கு. சிவனடியார பேணுவதை தாண்டி பேணும் பொழுது திருநீரை அணிந்தவரை இகழ்ந்தால் அவர்களுக்கும் நரகம் வந்து விடுமே என்ற அச்சம் கொண்டு அவர்களுக்கு நரகம் வராம இருக்கிறதுக்காக சுவாமி இதை செஞ்சதா உள்ள ஒரு, அதுதான் மன்னருடைய கிருபை, கருணை, அதுதான் இல்லையா? ஆனா அதுக்காக என்ன இவ்வகையே இந்த திருத்தொண்டின் அருமை நெறி என்னாலும் அவர் பேணி பாதுகாத்து செவ்விய அன்பினால் ஆற்றி பிடனாகம் அணிந்த பிரான் மெய்த்தொன்று விளைந்த நிலையினர். பிடனாகம் அணிந்த பிரான் பரமேஸ்வரன் மெய்த்தொன்று. இப்பேற்பட்ட அந்த மெய்த்தொண்டை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போச்சான். அதனால விளைந்த நிலையினர். அப்பேற்பட்ட நரசிங்க முனையர் அந்த பிரானுடைய கடலை ஏற்றி கடனாக மதஞ்சொரியும் தனஞ்சொரியும் கலஞ்சேரும் கடல் நாகையில் கடலேந்தி அவருடைய கடல் சரி வணங்கி சொல்லிட்டு கடனாக மதம் சொரிய நஞ்சை உடைய பாம்பே அணிந்த பரமேஸ்வருடைய மெய்த்தன்மை பொருந்திய தொண்டு நெறியிலே வலுவாது நின்று அந்த பயன் விளைந்த நிலையில நரசிங்கமுனியனுடைய கடல்கள் இப்படிங்கிறத சொல்லிட்டு அதுல மதையானை சொரிய செல்வங்களை பொழியக்கூடிய, இது மதையானை எப்படி மரங்களை சொரியுமோ அதுபோல மரக்கலங்கள் கடல்கள்ல அப்படி ரொம்ப இருக்கலாம். இதுதான் மீன்பிடி தொழில் ஃபுல்லா. ஆனா மரக்கலங்கள்ல தான் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மரக்கலங்கள் எப்படி இருக்குன்னா அவ்வளவு இருக்கும். ஆனா மதநீரை சொரிய செல்வங்களை பொழியும் மரக்கலங்கள். மரக்கலங்கள் எடுத்திருந்தா செல்வங்கள் தான் வீடு. அப்பேற்பட்ட துறைமுகப்பட்டினம் நாகை. அதான் அதனால கடல் துறைமுகம். அந்த மாதிரி அந்த நகரத்திலே வாழக்கூடிய நகர்வால் அதிபத்த நாயனாருடைய நியமமான கடமையினுடைய இயல்பை சொல்ல துகுகின்றோம். இவ்வளவுல நரசிங்கமுனையுடைய நாயனாருடைய புராணம் எடுத்துக்கிட்டோம். இனி அதிபத்த நாயனாருடைய புராணம். மண்ணி நீடிய செங்கதிரவன் வழி மரபில் தொன்மையா முதல் சோழர் தன் திருக்குளத்து உரிமை பொன்னி நாடனும் கற்பக பூங்கொடி மலர்போல்
தன்மை சார்ந்தது நாகை பட்டின திருநகரம் உரிமை பெற்று வாழ்ந்து வருகின்ற கதிரவன். ரகுகுலம் சூரிய வம்சம், ரகு வம்சம். அப்படிப்பட்ட கதிரவன் வழியிலே வந்த மரபு எது அப்படின்னா சோழருடைய மரபு. பழமையும் புதுமை முதன்மையும் பெற்ற சோழருடைய குலத்திற்கு உரிமையுடைய காவிரி நாடு என்னும் கற்பக பூங்கொடியில் மலர்ந்த மலரை போன்று இருக்கக்கூடியது எது? இந்த நாகை பட்டினம் என்ற நகரம். நாகப்பட்டினத்தில் திருநகரம். அது நலம் சிறந்தது, மேன்மை உடையதுங்கிறது நமக்கு தெரியும். தாம நித்திய லகோபைகள் சரிந்திட சரிந்ததே மலர் குளர்வான் மாதர் பாந்தாடு தெற்றிகள் பாந்தாடு தெற்றிகள் சூழ் காமர் பொன் சுடர் மாளிகை கருங்கடல் முகந்த முகிர்குளம் மலையணை ஏறுப மருங்கு. தெற்றி அப்படின்னா பந்து ஆடுவதற்காக உள்ள ஒரு மேடை. அது முத்து மாலைகளுடைய கோவைகளெல்லாம் சரிய தேன் பொருந்திய மலர்களை சூடிய தாழ்ந்த கூந்தலையுடைய பெண்கள். இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பந்தாடக்கூடிய மேடைகளை கொண்ட விரும்பத்தக்க பொன் ஒளி மின்னும் மாளிகைகளை உடையது இது. இவை மலையென மயங்கி அவற்றின் அருகே கரிய கடல் நீரை முகந்து இருக்கக்கூடிய கரிய மேகக்கூட்டங்கள் நெருங்குது. அவ்வளவு உயரமா இருக்குது அப்படிங்கிறது. காடு தெற்றிகள் சூழ் காமர் பொற்சுடர் மாளிகைகள். அந்த மாளிகைலாம் எப்படி இருக்கான்? மாமுயிர் குலம் மாலையென ஏறுவ மருந்து. அப்பேற்பட்ட உயர்ந்திருக்கூடிய மாளிகை. பெருமையில் செறிபேரொளி பிறங்களின் நிறைந்து திருமகற்கு வாழ் சேர்விடமாதலின் யாவும் கருதலில் கடல் தண்ணியும் பெரியதென திரை போல் கரியது கரி பரித்தொகை மணிதுகள் சொரிபதான் கலத்தாலே. பேரொளி பெருமை மிக்க பேரோசை எங்கே நிறைந்து காணப்படுகிறது அந்த துறைமுகத்துல. அழகு நிறைந்த திருமகள் வாழும் உறைவிடமாதலும் அது. ஏன்னா வேண்டும் பொருள்களையெல்லாம் அந்த கடல் அழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த காரணம் கடலை விட மிகப்பெரியது என்று சொல்லுவதும் விளங்கி இருக்கக்கூடிய அலை இருக்க அலையென யானை தொகைகள். ஏன்னா கப்பல்ல தான் வந்து சேரும். மரக்கலத்திலேயே யானைகளெல்லாம் கொண்டு அழைச்சிட்டு வந்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கெல்லாம் கப்பல்கள் மிக பெருசா வந்துருச்சு. அன்னைக்கு அந்த யானை தொகைகள் அங்கே. அது மட்டும் இல்ல, யானைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குதிரைகள்லாம் நிறைய. கரி பரி அப்படின்னா ரெண்டு தொகை. கரினா யானை, பரினா குதிரை. நல்ல பரி தொகை மணிதுகள் சொரிவதாம் கலத்தால். இப்படி மணிகளும் ஆடைகளும் இவை முதலான எல்லா பொருட்களையும் மரக்கலங்களை கொண்டு வந்து அந்த நகரம் முழுவதும் நிறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அதனால இங்க அது எப்படி இருக்குன்னா திருமகள் உறைவது. திருமகள் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் இங்க அதிகமா பொருள் இருக்கிறது மாதிரி தெரியுது இந்த கரையில் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது. வீடு தொல்புகள் நிலம்பதி எட்டினும் நிறைந்த வீடு தங்கிய பல்பொருள் பல பொருள் மாந்தர்கள் பெருகி கோடி நிதன குடியுடன் புகழயம் தான் மாடி மண்டலம் போல்வது வணிகர் மூது. பெரும் புகழுடைய 18 நிலங்கள், 18 நிலங்கள், மொத்தம் 18 தீவுகளை பத்தி, அதாவது 18 நாடுகளை பத்தி சொல்றோம். அதனாலதான் 18 நிலங்கள். 18 நிலங்களில் நிறைந்த பெருமையுடைய பல பொருட்களையும் கொண்ட மக்களும் சேர்ந்து பெருகி வாழ்தலாலும் கோடி அளவிலும் பெருகி அந்த செல்வ குடிமக்களோடு விளங்கக்கூடிய காரணத்தினாலும் அந்த அளவுடைய பழைய நகரம் எப்படி இருக்கு? உலகம் முழுவதும் தனக்குள் நிழலாக அடங்க காணப்படுகின்ற கண்ணாடி மாதிரி தெரியுது இந்த நாகப்பட்டினம். அதனால இங்க 18 நிலங்கள். 18 நிலங்கள் என்னெல்லாம்?
ஏன்னா துறைமுகத்தில இருந்து 18 நிலங்கள் 18 நாடுகளுக்குள்ள இவங்க வாணிகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். எந்த நாடுலாம்? கன்னடம்னு ஒரு நாடு, இந்த நாடா எனக்கு தெரியாது. கன்னடம், கடாரம், கௌடம், கோசலம், தமிழகமும் சேர்த்துதான் இருக்கு. குடகம், துளுவம், சிங்களம், சோனகம், சாவகம், சீனம், இதுல 18 வருது. ஆனா இந்த நாடுகள்ல வாங்கக்கூடிய மொழிகள் எல்லாம் அந்தந்த தோய பெயர்களை பெற்று நிற்கும். அதனாலதான் இப்ப சிங்களம்னா சிங்களம் பேசப்பட்ட வந்து அந்த சிங்களம், தமிழ் பேசினா தமிழ் அது மாதிரி, கன்னடா பேசினா கன்னட நாட்டுக்காரன், இப்படி எல்லா நாடுகளும் அந்த அந்த மொழியை வச்சு அந்த நாடை குறிக்கும். சீனம் பேசுறதுனால அவங்க சீனம், நீங்க சைனா தானே சொல்லிட்டு இருக்கோம். இனி அதுக்காக அமெரிக்கான்னு கட்டக்கூடாது, அது நாடே கிடையாது, கண்டுபிடிக்கவே இல்லை. ஆமா, பின்னால இல்ல அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கடல் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அங்க போக முடியாம மக்கள் அங்கேயே தங்கிட்டாங்க. அந்த நாட்டு மக்கள் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 20,000 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு சிவாலயம் அங்க கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்சு தொல்பொருளாக்கால அவசர அவசரமா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது இது சிலுவை அப்படின்னு சொன்னாங்க. இது சிலுவை 2000 வருஷம் தான், ஆனா இது கல்லு 20,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளது அப்படி சொன்னோன்னா அவன் பின்வாங்கணும். அப்ப இதை கண்டுபிடிச்சு இல்ல அங்க சீவனு ஒரு சிவலிங்க பெருமான் இந்தியாவில் ஆட்சி கொடுத்தது, அதுதான் இது அப்படின்னு சொல்லி அப்புறம் டிக்ளேர் பண்ணி அந்த நாட்டு தொல்பொருளாக்கா உத்தரையே கொடுத்துச்சு. இது சிவலிங்க பெருமான் தான் 20,000 வருஷத்துக்கு முன்னால. அமெரிக்கா கண்டுபிடிச்சு 700-800 வருஷம் கூட ஆகல, அவ்வளவு கூட ஆகலையா, 400 வருஷம் ஆகுதா, அவ்வளவு கூட ஆகலன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கொலம்பஸ் போய் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா. ஆனா அதுக்கு முன்னோட்டியே அங்க சைவந்தியர்கள் வாழ்ந்து வந்ததான் இவனே சொல்லிட்டு தான். அது இப்ப அங்கேயும் 20,000 வருஷத்துக்குள்ளே சைவம் வாழ்ந்துகிட்டு இருக்குங்கன்னா அப்போ நமக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த நேரத்துல சிவம் இந்தியர்கள் சொன்னாலும் ஒரு வித்தியா கூட வாங்க தெரியாது. இந்தியர்களை தேடி அவன் போனான். ஆமா, அதனால சிவப்பாக சிவந்திருக்காங்க, கருப்பு. சரி, இனி அந்நெடும் திருநகர் மருங்கடல் மருங்கலை கடல் விசும்பில் பன்னெடும் திரை நுரை தவள் பாங்கரின் ஞாங்கர் மண்ணும் தொன்மையின் வலை பழந்துணர்வினில் மலிந்த தன்மை வாழ்குடி விடைந்தது கடல் உழைப்பாடி. அங்க கடல் விளிம்புன்னு நாம இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க பேரு, கடற்கரை, கடல் விளிம்புன்னு அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நுழைப்பாடின்னு, நுழைப்பாடிங்கிறது அந்த மீனவர்கள் எல்லாம் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் இந்த நுழைப்பாடி. அதாவது பரதவர் குளம் வாழக்கூடிய இடம். அத்தகைய அந்த பெரு நகரத்திலே அருகில் அலைகளை உடைய கடல் விளிம்பில் நீண்டு அலைகளுடைய நுரையெல்லாம் வந்து தவழ்வதற்கு இடமாக உள்ள அந்த பகுதிகளை அடுத்து இந்த நுழைப்பாடி என்கின்ற பழமையான தூமமான பரதவர் மரபிலே வந்த வலை வீசி மீன் பிடிக்கக்கூடிய தொழிலில் பெரும் வளமை உடைய மீன் உணவு பெருகிய இயல்பு காரணத்தினாலே அந்த வாழ்வு பெற்ற பரதவர் குடிகளை நெருங்கியுள்ளனர். இப்ப அவங்களுக்கு வேற வேலைலாம் கிடையாது, ஒன்லி மீன் பிடித்த தொழில் தான், அதுதான் உணவும் கூட. அப்ப ஏற்பட்ட அந்த பரதவர் குலத்துல புயல் அளப்பில வெனவளை புறம்பனை குரம்பை அளப்பில அளப்பளவன மீன் விளை பசும் பொன் இடுங்கள் வியல் அலங்கரில் விடுதியில் வாழ்நர்கள் உணர்ந்த கயல் அளப்பன பரத்தியர் கரு நெடுங்கண்கள். மீனை கொத்துகின்ற, மீனை கொடுத்து பொண்ணை வாங்கக்கூடிய சரியா. அப்பமெல்லாம் பொற்காசு தான், பொற்காசு இல்ல பொண்ணு, அவ்வளவுதான். ஏன்னா சோழர்கள் காலத்துலதான் பொற்காசு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு சரித்திரம். அதுக்கு முன்னாடி பொண்ணையே கொடுத்து வாங்குவாங்க.
அப்போ காசாட்டு அடிக்கக்கூடிய ஆரம்பிச்சது சுந்தர சோழர் காலத்துலதான் முதல்ல பொண்ணு அடிச்சதா ஒரு வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இங்க அளவற்ற மேகங்கள் கிடக்கிறது மாதிரி வலைகள் எல்லாம் அங்கே நிரம்ப அந்த குடிகள் தோறும் அருகே குடிகள் பக்கத்துல வீடு பக்கத்துல நிறைய கிடக்கு. அந்த மீனை விலைக்கு கொள்ளுவர்கள் எல்லாம் கொண்டு வந்த அந்த பசும் பொன் குவியல்கள் அதுவும் அந்த வீட்டுக்கு வெளியில குவிஞ்சிருக்கும். உள்ள இடம்ல அளவிடப்படுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பரந்த கடலிலே செலுத்தக்கூடிய மீன்பிடி படகுகளுடைய வழி அந்த பரதவர் குழந்த கயல் மீன்களை எல்லாம் கெண்டை மீன், கயல் மீன்னா கெண்டை மீன், அந்த மீன்களை அவரிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பரத்தியர்னா பெண்கள், இந்த பரதவருடைய பெண்கள். அதனால பறையர் மாதிரி ஆகிப்போச்சு. பரதவர்ங்கிறதா உண்மையான விஷயம். பறச்சுன்னா பரத இவங்கதான் பரத்தியர். அவர்கள் கரிய கண்களை உடைய அவர்கள் இவ்வளவு விலை வரும் என்பதை கண்ட அளவிலே அவர்கள் அளந்துருவாங்க. சரி, இந்த மீன் இவ்வளவுதான் போகும் அப்படின்னு ஒரு திறமை. ஆமா ஆமா ஆமா. வியல் அளக்கரில் விடுதிவில் வளநகர் குழந்த கயல் அளப்பர். அப்படி பார்த்து என்ன அந்த மீன்களை பார்த்த உடனே இவ்வளவுதான் பெறும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட அந்த பரத்தியர் கருநெடும் கண்கள், நெடும் கண்களால் அதை பார்ப்பாங்க. ஏன்னா மீன்களை கொடுத்து பெண்ணை பெற்ற அந்த பொண்ணை பெறக்கூடிய அந்த பரதவர்கள் அந்த பொக்குயில அளந்துதான் அவங்க இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு. அது ஒரு அளவுன்னா இடை அளவு இல்லை, ஏதோ ஒரு அளவு வச்சுருக்காங்க. தெரியல, ஒரு இடை அளவா இருக்கலாம், அளந்துதான் வீட்டுக்குள்ள போறாங்க. அதனால அங்குள்ள பரத்தியர்களோ அப்படி இல்லை. பரதவர்கள் பால் பெற்ற மீன் பூமிகளை கண்ட அளவிலேயே இது இத்தனை பொற்காசு வரும் அப்படின்னு முடிச்சுவாங்க. ஆனா பரதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை அளந்து பார்த்து இது இவ்வளவு வரும். ஆனா பெண்கள் அப்படி அவ்வளவு, பெண்களுடைய அறிவு அவ்வளவு பெருசு இருக்கு. நான் பாரதியார் காலப்பட்ட மாதிரி அப்படிலாம் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. பெண்கள் ரொம்ப அறிவோடு இருந்திருக்காங்கன்னு ஜெகலலிதா சொல்றாரு. புரியுதா? ஆண்களை விட பெண்கள் அளவற்றவங்கிறது அற்புதமான ஒரு எவிடன்ஸ் இது. அதனால பெண்களுடைய அறிவையும் பெருமையும் நமக்கு செகலாசாமி சுட்டி காணிக்கிறாருங்கிறது நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். உடங்கள் மீண்டவர் ஒரு நஞ்சை குறுகுடன் அணைந்த கணங்குள் ஓதிமங் கருஞ்சினை புன்னையங் காணல் அணங்கு நுண்ணிடை நுழற்சியர் அணி நடைகள் இந்து மணங்கொள் கொம்பரின் மருங்கு நின்று இழி அலங்கமருளும். புன்னையங் காணல் அப்படின்னா இந்த புன்னை காடுன்னு பேரு, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல மட்டிட்ட புன்னையங்காணல்ங்கிறது திருவாக்கு ஏற்கனவே இருக்கு. அதனால உலர்ந்த மீன்களை கவருவதற்காக ஆசையுடைய பறவை இனங்கள் எல்லாம் இங்கே கூட்டமா இருக்குது. அதுல அன்னை பறவைகளும் சேர்ந்து இருக்குதான். அது வருந்துகின்ற நுண்ணிய இடையுடைய நுழற்சியரின் அழகு நடைக்கு தோற்று அங்களுடைய பறத்தினுடைய இடைக்கு அது நடந்து வரதை பார்த்துட்டு நாமெல்லாம் அந்த வெக்கப்பட்டு போய் என்ன பண்ணிச்சோம், உயர்ந்த கிளைகளுடைய புன்னை காட்டுல ஓடுக்குள்ள போயிடுச்சு. அப்படி மனமிக்க புன்னை கொம்புகளிலிருந்தும் இறங்காமல் மறிச்சு கொண்டிருக்கலாம். இந்த பெண்களுக்கு ஒரு வர்ணிப்பு. அணி நடை கழிந்து மனங்கொள் கொம்பரின் மருங்கு நின்று அங்க வரல, அங்கேயே உட்காந்து மரிச்சியோடு உட்காந்துன்னா புன்னை காடு. அந்த காட்டை பத்தி உள்ள வர்ணனை. அன்னம் நன்னுதல் மென்னிடை கழிந்து நன்னீர் பண்ணை நலிந்தெறி செறியவும் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு. சமணர்கள் செய்யுள் சிலப்பதிகாரத்தில் வரும். வலை நெடும் தொடர் வடம்புடை வலிப்பவர் ஒலியும் விலை பகர்ந்து மீன் குவை கொடு பவர் விழிவொழியும் தலை சிறந்த வெள்வலை சொறிபவர் தலங்கோழியும் அலை நெடுங்கடல் அதிரொலியும் கெதிரொலியும் அணைய. அந்த வலைகள்ல பின்னப்பட்டிருக்கக்கூடிய நீண்ட தொடர்களுடைய வடங்கள்
இந்த வடங்களெல்லாம் பிடிச்சி இழுக்கணும். அதனால அந்த வலையோடு சேர்த்து அந்த இதை பின்னி வச்சிருப்பாங்க. அவங்க இழுக்கும் போது ஒரு கோரஸ் ஒன்று பண்ணி தான் இழுப்பாங்க. ஏன்னா மொத்தமாக ஒரே சேர இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு கோடு வீடு வச்சுட்டு இந்த ஹையா ஹொய்யா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இழுப்பாங்க. அப்படி இழுக்கும்போது தான் கரைக்கு வலை வரும். இல்லைன்னா அப்போ கடலில் உள்ள மீன்லாம் முழுக்க இழுக்குது. அதனால அந்த ஒலி இருக்குல்ல, அந்த நீண்ட தொடர் கலைகளுடைய அந்த ஒலிகள்லாம் மிக காணப்படுறது. கடற்கரைனா அப்படிதான் இருக்கும். அப்புறம் அந்த விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த மீன் குவியலை கொடுப்பவர் வாங்குவர். நிஜமாவே அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். என்ன ஓமா இத்தனை வேலைம்மா கொடுக்க மாட்டான், அது ஒரு கரகரகரன்னா அது ஒரு பயங்கரமான ஒலி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதாவது சேக்கலா சாமி நேராக அங்கேயே கடற்கரைக்கு கூட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். அந்த ஒலி ஒரு பக்கம். மிக சிறந்த வெண்மையான சங்குகளை எடுத்து குவிப்பவர்களுடைய ஒலிகள், அதை எடுத்து அப்படியே அந்த உயிரோடு இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி போட்டுருவாங்க. அப்படின்னா அப்படி இல்லை. இந்த உயிரோட அந்த சங்குகளை பிடிச்சி கொண்டு போட்டால் அதில் ஒளி வருமானம் வராது. அதனால என்ன செய்வாங்க, இவங்க ஆழ்கடலில் போய் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் உள்ளே போவாங்க. உள்ளே போனால் அந்த பூச்சி இறந்து காணப்பட்டு அந்த மணலில் புதஞ்சிருக்கும் அந்த சங்கு. அதை எடுத்துட்டு வருவாங்க. அது அந்த மூச்சை அடங்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு தான் தெரியும். முத்துக்குளித்தல் மாதிரி அது முத்துக்குளித்தல் தனி. இது சங்குக்காகவே போகிறது. அதை எடுத்துக்கொண்டு வந்து மரக்கலங்களை வச்சு ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு போய் இங்கே வந்து கொட்டுறாங்க. கொட்டும்போது என்ன செய்யும், கலகலகலன்னு சவுண்டு வருதா, அப்போ அந்த சவுண்டு வருது. அந்த ஓசையும் இங்கே கேட்கின்றது அப்படிங்கிற. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பூச்சியோட பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பூச்சி எடுத்து கொண்டு போட்டுட்டு அதை சாப்பிடுவாங்க தெரியாது. போட்டு அந்த சங்கை நமக்கு ஆசி போட்டு கழுவி கையில் கொடுத்துருவோம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. நிஜமாவே அந்த இறந்து போன அந்த அத்தைகள் அதை தான் எடுத்து எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காம அதை கொண்டு வரும். ஆமாம், எந்த அளவுக்கு தீங்கு இழைக்காம அதெல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்தில். இல்லை இங்கே இதுக்காக சொல்ல வர. ஏன்னா இப்போ இப்படிதான் கொண்டு வந்துருக்கோங்கிறது எப்படி கெஸ் பண்றீங்க அப்படின்னா இதுதான் உண்மை. சங்கு பூச்சியோட இருந்தா சவுண்டு கேட்காது. பொத்து அப்படின்னு சவுண்டே வராது. கலகலன்னு சவுண்டு வருதுன்னா என்ன அர்த்தம், பூச்சி இல்லை, உள்ள பூச்சி இல்லாத சங்கு, அவ்வளவுதான். அதனால இங்க அந்த வெண்மையான சங்குகளை எடுத்து குவிப்பவருடைய ஒலிகளும் ஒரு சேர கேட்குது, பழங்கொலியும். அதுக்கப்புறம் வலை சொறிபவர்கள் தலங்கொழியும். அலை நெடுங்கடல் அதிரொலியும் கதிரொலியும் அலைய. இந்த பெரிய கடல் ஒலிக்கு எதிரொலி போன்று இந்த ஒலிகளெல்லாம் அந்த ஒலி இருக்கின்றது. இந்த அலை ஓசை இருக்கு, அந்த ஓசை பெருசா, இவங்களுடைய இந்த ஓசைகள் பெருசா அப்படிங்கிறது மாதிரி அந்த தன்மையை ஒத்து காமிக்கிறாரு. அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மலைவளம் ஒளிய நுழையர் தங்குளத்தில் வந்தார். புனையிளம் விரை முடிபவர் அடித்தொண்டு உரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என் நிகழ் மேலோ. அங்க ஒரு அற்புதமான அணையதாகிய அல் நுழைப்பாடினார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நுழைப்பாடியில், அந்த பரதவ குளத்துக்கு ஊர் நுழைப்பாடி, அந்த நுழைப்பாடியில் அமர்ந்திருக்கக்கூடிய மனைவளம் பொழி நுழையர் தங்குளத்துள்ளே. வீட்டில் இருந்து ஆரங்களை செய்யக்கூடிய ஒரு அம்மா அந்த குளத்துல தங்குளத்தில் வந்தார் ஒருவர். புனையிளம் பிறை முடியவர். இளம் புனைந்திருக்கக்கூடிய இளம் பிறை. அந்த ஜடாமுடியுடைய பரமேஸ்வரனுடைய அடித்தொண்டு புரியும் வினை விளங்கிய அணிபத்தர் என நிகழ் மேலோர். அதுல ஒரு அரிபத்தர் என்கின்ற ஒரு நாயனார் என்ன பண்ணார், இருந்தவர் மேலோர். எல்லாருடைய அவர் பரமேஸ்வரன் அடித்துழுவதனால மேலோருங்கிற ஒரு சொல்லையும் கொடுக்குறாரு. ஏன் அந்த மேலோர் வந்துச்சுங்கிறது பின்னால பாருங்க. ஆங்கு அன்பர் தான் நுழைஞர் தம் தலைவராய் அவர்கள் எங்கு தென்திரை கடலிடை பலபடைய பாண்டு நுள் சூழ்வளை வளைத்து மீன்படுத்து முன்குவிக்கும் ஓங்கு பல்குவை உழப்பில உடையவராய் உயர்வாறு. அந்த அதிபத்தர் என்னும் அந்த அன்பர்
அவர் அந்த நுழைப்பாடி என்கின்றவருடைய அந்த குரு, அவர் மீனவ தலைவராக அவர் வாழ்ந்து இருக்கிறார். ஒலிக்கின்ற தெளிந்த அலைகளுடைய கடலில் பல்வேறு தொழில்கள் எல்லாம் அங்கே நடக்குது. ஒரு தொழில் நடக்குது, மீன்பிடி தொழில் மட்டும்தான் நடக்குன்னா இல்லை, எல்லாம் முட்டுக்குடி தொழில் நடக்குது, இது நடக்குது, வாணிபம் நடக்குது, கப்பலில் என்னெல்லாம் எல்லாமே நடக்குது. அதனால அந்த தொழிலை பலவாறு தொழில் செய்து பக்கங்களிலே சூழும் அந்த வலைகளை வளைத்து பிடித்து மீன்களை எல்லாம் பிடித்து கொண்டு அவருடைய குவிக்கக்கூடிய உயர்ந்த பல வகை மீன் குவைகள் எல்லாம் பலவற்றையும் அடைய அவற்றையெல்லாம் உடையவராய், அதனால அவர் உயர்ந்து விளங்குகின்றார். படுத்து முன்குவிக்கும் ஓங்கு பல்குவைக்கும் உழைப்பில உடையவராய் உயர்வார். முட்டில் மீன் கொலை தொழில் வளைத்தவர் வளை முகந்து வட்ட மீன்களில் ஒரு தலை மீன்படு படுந்தோறும் நட்டமாடிய நம்பருக்கு எண்ணி நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் இருப்பார். குறைவில்லாத அந்த மீன்களை எல்லாம் பிடித்து அந்த கொலைத்தொழிலுடைய வளத்தை உடைய அந்த பரதவர் வலைகள்ல வாரி எடுக்க அதனுள் அகப்பட்ட மீன்கள்ல ஒரு தலைமையான மீன் கிட்டும். முதல்ல பிடிக்கக்கூடிய வலையில மாட்டக்கூடிய அந்த மீனை இகுது பஞ்சகிருத்தியும் செய்து ஆனந்த நடனமாடக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ஆகுக என்று இடையறாத அன்பினாலே அந்த மீன்கள் என்ன செய்வார், கடலே ஓட்டுவார். விருப்பத்தோடு அந்த குளிர்ந்த கடலிடத்துல நாள்தோறும் விட்டு வந்துடுவார். சரியா? அந்த அதே ஒரு ஏன்னா அவர்களுக்கு உணவு மீன் உணவு, அதனால இது பரமேஸ்வரன் அப்படியே வாகு சேர்வலை நாளொன்றில் மீனொன்று வரினும் ஏக நாயகர் தங்களல் என விடும் இயல்பால் ஆகும் நாட்களில் அநேக நாட்கள் அடுத்தொரு மீனே மேக நீர்ப்படி வேளையில் பட விட்டு வந்தாரு. ஒழுங்காக மீன்களை பிடிச்சு வரக்கூடிய அந்த வலையில ஒரு நாள்ல ஒரு மீன் தான் கிடைக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் அதிகம் சாமிட்டு அப்புறம் போட்டு போவாரு, வராது. அப்படி முழு முதல்வராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய திருவடிக்கே ஆகும் என்று அந்த ஒரு மீனையும் அப்படியே போட்டு விட்டுருவார். இப்படி விடுத்துவிட நாட்கள்ல பல நாள் தொடர்ந்து ஒரு மீன் தவிர மாற்றதே இல்லை, வேற எந்த மீனும் மாற்றதே இல்லை அவருக்கு மட்டும். அப்படி மேகம்படியும் கடலிலே கிடக்க அதனை அவர் இறைவருக்கு ஆகுக என்றே கடலில் விட்டு வந்தார். விட்டு அவருக்கு மீன்பாலை பெருகுன் உணவினில் மிகு பெருஞ்செல்வம் தான் மறுத்தலின் உணவின்றி அருங்களை சாம்பும் பான்மையும் பற்றியும் வருந்திலர் பட்ட மீன் ஒன்று மான்மறி கரத்தவர்களுக்கு என விட்டு மகிழ்ந்தார். இந்த மீனை விற்று அதனால வரக்கூடிய உணவு பண்டங்களான மிக பெருந்து செல்வம் இருக்கே, அந்த செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. தம் அரிய உறவினர்கள் கூட உணவில்லாமல் பசியால் வருந்துவது பற்றியும் அவருக்கு தெரிகிறது. ஆனா அவர் வருந்தல. வலையில் அகப்படுவது ஒரு மீறே இருந்தாலும் அதையும் மான் கையில வைத்திருக்கக்கூடிய மான்முழுவை கையில் வைத்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய திருவடிக்கு தான் சொல்லி அதையும் விட்டு அந்த மகிழ்ச்சியில அவர் வாழ்ந்து வந்தார். சால நாள்கள் இப்படி வரதாம் உணர்வயர்ந்து கோலமேனியின் தளவுற தந்தொழில் குறையாத சீலமே தலை நின்றவர் தந்திரம் தெரிந்தே ஆழமுண்டவர் தொண்டர் அன்பனும் அவது ஒன்பார். பல நாட்கள்ல இவ்வாறே நிகழ தனக்கும் உணவு இல்லாமல் போக இவருடைய உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. உணவு மறந்து வாடி தம்முடைய அழகிய திருமேனியும் அங்கே என்ன செய்து தளர்வு அடைய, இருந்தாலும் தம் தொண்டிலிருந்தும் ஒன்றும் குறைவுபடாமல் அவர் ஒழுக்கத்துல சலியாம இருக்கிறார். ஏன்னா நீங்க ஆத்துல மீன் பிடிச்சிங்கன்னா ஒரு கிலோ மீன் வரைக்கும் கிடைக்கும். ஆனா கடலை பிடிச்சா ஒரு மீனே ஒரு கிலோ தான், ஒரு மீனே 50 கிலோ 60 கிலோ 100 கிலோ வரைக்கும் கிடைக்கும் இல்லையா? பெரிய வலையில மாட்டும் போது அப்ப அது ஒன்னே போரும், கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா சுவாமி இவர் என்ன பண்றாரு, அதையும் கடல்ல விட்டு வந்துடுறாரு. விட்டு வர்றதுனால இவர் என்ன செய்யல, திருப்பி உணவுகள் கிடைக்கல, இவரும் வாடி வருகிறாரு. அப்படி அந்த ஒழுக்கத்திலே சலியாமல் ஒழுகிறோடைய இயல்பை
அறிந்த அந்த பரமேஸ்வரன் தொண்டனுடைய அன்பு இருக்க அது ஒண்ணுதான் இருக்கு, மிச்சதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா சொத்து போச்சு, சோகம் போச்சு, உடம்பும் போச்சு, சாப்பாடும் இல்லை, உறவினர்லாம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்னே ஒன்று கையில வச்சிருக்கான், அதையும் நாம சாப்பிட்டு போயிடணும். அவரு வேற என்ன, அவரு அந்த தொண்டனுடைய உண்மையான அன்பை இவர் பருகுவதற்காக வாராரு அப்படிங்கிறார். ஆழமுண்டவர் தொண்டர் அன்பனும் அமுது உண்பார், அந்த அமுதை சாப்பிட்றதுக்காக வராராம். என்ன, ஆன நாள் ஒன்றில் ஒவ்வொரு மீனும் அங்கொழித்து தூ நிறம் பசுங்கனக நல் சுடர் நபமணியார் மீனரு புற மீன் உருப்புற அமைந்துல அமைத்து உலகு அடங்கலும் விளையாம் பான்மை அற்புத படி தொன்று இடு வளைப்படுத்தார் அப்படின்னாரு. அப்பா, அங்க ஒரு பெரிய மீனை கொடுக்குறாரு. அந்த மீனை வித்தா இந்த உலகத்தையே வாங்கிடலாம், சரியா? அப்படி சொல்றாரு. அப்போ இன்னும் கையிறக்கமா ஒரு மீனை கொடுத்துப்பாரு. அதான் கடல்ல கடக்கூடிய மீன், அது தெரிஞ்சுக்கலாம். அப்போ மிகப்பெரிய மீனாக தான் இருக்க முடியும். அதுவும் இந்த உலகத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னா அது என்ன பார்ப்போம். அந்த முக்கூறி நிகழ்ந்த நாள் ஒன்றுல அவ்வாறு மீனும் அங்கு வலையில அகப்படவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகி ரொம்ப வருத்தமா இருக்காரு. ஏன்னா சாமிக்கும் நெய்வேத்தியத்துக்கு மாதிரி கொடுக்க முடியலைங்கிறது அந்த வருத்தமும் ஒரு வந்துருச்சு. அந்த நேரத்துல தூய நிறமுடைய பசும் பொன் எப்படி ஒளிருமோ அப்படி ஒளியுடைய மணிகளாலும் மீன் உறுப்புகள் பொருந்தும்படி அமைத்து, நிஜமாவே அது ஒரு மெட்டல் மீன் மாதிரி அனுப்புறாரு என்னவோ இல்லையா? அப்படியே அதான் மெட்டல், தங்கம் தான் இது. ஆனா உயிருள்ள மீனா உயிரில்லாதனா என்ன மணிகள் எல்லாம் பதிச்சிருக்குங்கிற மாதிரி அந்த மீன் வருது. அதுக்காக ஆனா ஒளியுடைய மணிகளாலும் மீன் உறுப்புகள் பொருந்தும்படி அமைத்து அப்படிங்கிறத இங்க சொல்றது. அப்போ இங்க நிஜமாவே ஒரு தங்க மீன் அங்க அனுப்புறாரு. அங்க இருந்து அது உயிர் இருக்கா உயிர் இல்லைங்கிறது அப்புறம். ஆனா உயிர் இருந்ததுனால தான் நீந்தி வந்துட்டு இருக்கு, சரியா? அதனால மீன் உறுப்புகள் பொருந்தும்படி, தங்கத்தை பொருந்தும்படி வச்சாருன்னு சொல்லல, தங்கத்தை மீனை பொருந்தும்படி வச்சிருக்காரு. அப்பதான் நீங்க அதனாலதான் பொருந்தும். தூ நேரம் பசும் கனக நற்சுடர் நவமணியினால், அதான் நவமணி நற்சுடர் நவமணி மீன் உறுப்புற அமைத்து அப்படின்னா மீன் மாதிரியே அழகாக செஞ்சு அனுப்புறாரு. பொருந்தும்படி அமைத்து உலக அனைத்துமே அதற்குள்ள விலைன்னா இந்த உலகமே அதான் விலை, இந்த உலகம் தான் இது விலை. அப்பேற்பட்ட மதிக்கத்தக்க ஒரு அற்புத தன்மை கொண்ட ஒரு மீனை ஒரு மீன் தான் மாட்டுது. இவருடைய வீசிய வலையில அகப்படுமாறு இறைவர் செய்தார். வாங்கு நீர்நிலை அடற்கடல் கரையில் வந்து ஏற ஓங்கு செஞ்சுடர் உரித்தவன உலகமெல்லாம் வியப்பதாங்கு பேரொழி கலைத்திட காண்டலும் எடுத்து வாங்கு நின்றவர் மீன் ஒன்று படுத்தனம் என்றாரு என்று மற்றுள்ளோர் எம்பவும் ஏறு சீர் தொண்டர் பொஞ்சிடர் சுடர் நவமணி ஒளிந்து மீன் உறுப்பால் ஒன்று மற்ற என்னை ஆளுடையவர்க்கு ஆகும் சென்று பொற்காலல் சேர்க்க திரைகொடும் திரிந்தாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓங்கு செஞ்சொடர் உதித்த தர, இந்த உலகமெல்லாம் செஞ்சொடர் காலையில உதிச்சா எப்படி செக்கச்சவேன்னு குதிக்குமோ அது போல அப்படி ஒரு வியப்பை தாங்கி ஒரு பேரொளி தலைத்திட அங்கே காணுகின்றார். காண்டலும் எடுத்து பாங்கு நின்றவர் மீன் உண்டு படுத்தனம் என்றார். அங்கே பக்கத்தில் இருக்கப்பட்டவங்க எல்லாம் அதுக்கு மாதிரி ஒரு மீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப அற்புதம். ஏன்னா ஒரு வியப்புக்குரிய ஒரு மீன் அது, அதனால அதை சொல்றாரு. இல்லைன்னா சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. எப்போதும் போல மறுபடியும் கடலை விட்டுப்பாரு. இப்போ அதிசய மீன் மாதிரி இருக்கு, அதை காமிச்சு என்று மற்றுள்ளோர் இயம்பவும் என்று என்ன சொன்னாரு? இரு பாடலும் ஒரே தான், அதனாலதான் ரெண்டு சேர்த்து படிச்சு முடிச்சுட்டு. ஆமா, அதான் என்று பரதவர்கள் அங்கே உரைக்கின்றார்கள். அது கேட்ட மிகுந்த அந்த சிறப்புடைய அந்த அறிவுத்த நாயனார் வளையல, ஏன்னா இவர் தலைவர், அங்கே உள்ளவங்கெல்லாம் அந்த மீனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சாமி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே பார்க்குறாரு. சரி பரவாயில்ல, அற்புதமான மீன் கிடச்சிது, பரவாயில்ல, நம்ம குடிகள்லாம் தலைச்சிடும் அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணாரு? பொன்னும் தொகுதியான ஒளியுடைய நவமணிகளும் விளங்கக்கூடிய இந்த மீன் உறுப்புகள்ல இந்த பொருந்தக்கூடிய இந்த உலகிலே காண கிடைக்காத இந்த மீன் அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும்
இதுவும் என்னை ஆட்கொள்கின்ற இறைவருக்குத்தான் இது ஆகும் என முதல்ல கிடைக்கக்கூடியது என்று அவருடைய பொற்கருளை இது சேர்வதாகும் என்று கடல்ல விடுக்க சொல்லி ஆணை கொடுத்து அது கடல்ல விட்டார். அகில லோகமும் முதல் பொருள் பொருள் தாம் என்னும் அளவில் புகழும் அப்பெரும் வேற்றினை புறையேற எறிந்த இகழில் மெய்த்திரு தொண்டர் முன் இறைவர் தாம் இடைமேல் முகில் விசும்படை அணைந்தனர் பொழிந்தனர் முகைப்பூ. அங்க உள்ளவங்களாம் எவ்வளவு பேர் திட்டிருப்போம், என்னையா நாங்கெல்லாம் எவ்வளவு பட்னியா கடந்தோம், இல்லை கப்பலில் இருக்கிற எத்தனை பேர் இருந்திருப்போம். அதுவும் அற்புதமான கிடைப்பதுக்காரி ஒரு பொக்கிஷம் கிடைச்சது, அதையும் விட்டுட்டாரேன்னு சொல்லி யாரும் திட்டலை. ஏன் அப்படின்னா அங்க தலைவருக்கு அடங்கி நடந்தார்கள். தலைவர் எது சொன்னாலும் சரியா இருக்கும், அவ்வளவுதான். அப்படி உள்ள தன்மை இல்லைன்னா நம்மளால இப்ப உள்ளவனா என்ன செய்வான், ஏற்றி கழுவி விட்டு இறங்கி கப்பல்லே குதிச்சு இறங்கி வந்திருப்பாங்க கடல்ல குதிச்சு. அவரை பிடிச்சி கடல்ல தள்ளி இருப்பாங்க. என்ன ஒண்ணு, சரி சரி நல்லது, அப்பேற்பட்ட உலகம் இது. ஆனா அவர்கள் அங்க அப்படி தலைவருக்கு கட்டுப்பட்டு அன்பினால கட்டுப்பட்டார்கள். நம்ம பரமேஸ்வரன் ரைட் வந்து விட்டாச்சு. மறுபடியும் மீன் பிடிக்க முடியுமா, அது அவ்வளவுதான், போனது அது விட்டா போய் பறந்து போயிருக்கீங்க. அது கைலாயமே போயிருக்கும். கைலாயம் பொன்னுலகம்னு பேர். அதெல்லாம் சாமி கொடுத்து அங்கிருந்து எல்லாமே பொன்மயமா தான் கொடுப்பாரு போல இருக்கு. அதனால இந்த மீனும் அந்த பொன் எண்ணத்தோட வந்து சரி. இனி என்ன நடந்துச்சு, எவ்வளவும் பொருளையெல்லாம் முதன்மையாக உடையது என்று கூறக்கூடிய அந்த பொன்னாசை என்னும் அந்த பற்று இல்லாத தலைவன் வேறு இல்லையா. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பெரும் பற்றை முழுமையாக நீக்கி அந்த ஒப்பில்லாத அந்த மெய் தொண்டருடைய முன்னே பரமேஸ்வரன் விடையூர்தியின் மேல் மேகம் தவழும் வானத்திலே எழுந்தருளி அந்த நேரத்துல இடிமுழக்கங்கள் மாதிரி தேவர்களெல்லாம் பூமலை பொழிந்து சொரிந்தார்கள் இல்லையா. அவங்க அது மட்டுமா நடந்துச்சு. பஞ்சநாதமும் எழுந்தன அதிபத்தர் பணிந்தே அஞ்சலி கரம் சிறமிசை அணைந்திருந்தவரை நஞ்சிவான் மணிமிடற்றவர் சிவலோகம் நன்றி தஞ்சரப்புடை அடியார் வாங்குற தலை அளித்தாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அங்கு அருள் இல்லாதவருக்கு எவ்வளகம் இல்லை. அது இங்க பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்று தெரிந்திருந்தும் இல்லையா அந்த பொருளை விட்டார். இந்த மீனா கிடைச்சது இல்லை, வெறும் தங்கம் நவமணிகளால சொல்லப்பட்டது. ஒரு அற்புதமான ஒரு மீன் கிடைச்சது, அதை பிடிச்சிருக்கலாம். அதனால இங்க அதேபோல் இன்னொரு திருக்குறளையும் பாருங்க, பொருளற்றார் பூம்பர் ஒருகார் அருளார் ஆற்றல் மற்றாதல் அறிவு அப்படின்ற இந்த அருள் செல்வம் இருக்கே, அதுதான் பொருள் செல்வம் ஒழிஞ்சு போச்சு. ஆனா அருள் செல்வம் அரிபத்த நாயனாருக்கு அதிகமாயிடுச்சு இல்லையா. அதனால என்ன பண்ணுச்சு, அங்க கற்பக பூமனையெல்லாம் பொழிந்த அந்த தேவர்கள் கூட பஞ்சநாதமும் எழுந்தன. பஞ்சவாத்தியம் திருவாரூர்ல தியாகராஜருக்கு பஞ்சவாத்தியம் ஒன்று வச்சிருப்பாங்க. அது அந்த ஏரியாவில் வந்து ஒரே இதுல 5 விதமான சவுண்டு பஞ்சவாத்தியம். சரி, அது இருக்கட்டும். இருந்தாலும் இது தேவலோ வாக்கியங்கள்ல பஞ்சவாத்தியம் அங்கே விழுந்தது. அவ்வளவுதான். நாதம் ஒழிச்சாலே கேட்க வேண்டாம், தூக்கிட்டு போயிருவார் சாமி. அதனால ஒழிச்சாச்சு. அதிபத்தர் அதை பணிந்து நின்று பரமேஸ்வரனை அஞ்சலிகரம் குவிச்சு சிறமீது குவிச்சு 2 கைகளையும் தலை மீது வைத்துக்கொண்டு அணைந்து நின்றவரை பரமேஸ்வரன் என்ன பண்ணார், நஞ்சுவான் மடிமேற்றவர் சிவலோகம் நன்னி, சரி நீ கிளம்பு, நீ இங்க இருக்க லாய்க்கில்லை அப்படின்னாரு. நீ எப்பேற்பட்ட மீனை விட்டுட்டு உட்காந்துருக்க, இனிமே இந்த பரதல் அவன் பிடிச்சி தலையிடக்கூடாது, நீ வா நான் கூப்பிட்டு நம்ம லோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நஞ்சி வான்மணி மிரட்டவர் சிவலோகம் நன்னி தம் சிறப்புடைய அடியார்களெல்லாம் அங்கே நிறைய இருக்காங்களா, அந்த அடியார் கூட்டத்தோடு கொண்டு போய் இவரையும் கொண்டு சென்றார் அப்படிங்கிறத எங்க சொல்லுவாங்க. தம்மரம் புரிமரபினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்கு தாழ்வணங்கி அப்பேற்பட்ட அந்த அறத்தை விடாமல் செய்தார். அது எப்பேற்பட்ட மரம் அப்படிங்கிறதுனா அதுதான் அந்த மீன் உதாரணம். தங்க மீனையே வேண்டாம், ஏன்னா தன்னுடைய குழந்தைலாம் பிழைச்சிடுவாங்கன்னு சொன்னாலும் அதுவும் அந்த அறம் தான் முதல் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறத்தை அந்த மரபுல வந்த
அவர் பெரும் தொண்டு செய்த அந்த மெய்மையே புரியும் அதிபத்தருடைய திருத்தாலை நான் வணங்கி கொண்டு, நானும் வணங்கி கொண்டு, சேகரார் சாமிகளும் அதை வணங்கி கொண்டு, மும்மையாகிய புவனங்கள் முறைமையில் போற்றக்கூடிய செம்மை நீதியார் ஒருவர் இருந்தார். மும்மையாகிய 3 புவனங்களும் சொர்க்காதி நரகங்காதி இந்த பூலோகம் 3 உலகங்களையும் முறையே போற்றக்கூடிய செம்மை நீதி உடைய கலிகம்ப நாயனார் அவருடைய திருத்தொண்டை நான் பகர இருக்கின்றோம் என்று இவர் அந்த உலகங்கள் 3ஐயும் முறையாகப்பட்டுடைய செம்மையும் நீதியும் உடைய கலிகம்ப நாயனாருடைய திருத்தொண்டை கூறுவாம் என்று சொல்லி இந்த அதிபத்த நாயனாருடைய புராணத்தை ஒருவாறாக முடித்து வைத்தார் சகலாசாமி. இனி நாம நாளைய வகுப்புல கலிகம்ப நாயனாருடைய புராணத்தை பார்க்க இருக்கின்றோம் என்று செய்தி சொல்லி நிறைவு வந்திருக்கிறோம். ஹரஹர நம பார்வதிபதையே மகாதேவம் சிற்றபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியம் வள்ளி ஏகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியம் திருச்சிற்றம்பலம்.